வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரம்ஜான் பண்டிகை புதுவை முழுவதும் இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். புதுச்சேரி அருகே கார் மோதி விபத்தில் ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்தது சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மாணவனை ஏமாற்றி நூதன முறையில் விலை உயர்ந்த சைக்கிளை திருடி சென்ற வடநாட்டு பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மரக்காணம் அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதியதில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது விரிவான செய்திகள். ரம்ஜான் பண்டிகையை புதுவை முழுவதும் இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். மேலும் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நாடு முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் ரம்ஜான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். அதிகாலையிலே எழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியுடன் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் தமிழ்நாடு ஜவீத் ஜமாத் சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை நடத்தினர். தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் புதுவை எச்எம் காசிம் சாலை முகமதியா பள்ளிவாசல், தேபசம்பேட்டை மஸ்ஜித் நூரன்யா பள்ளிவாசல், சந்தா சாஹிப் தெரு அகமதியா பள்ளிவாசல், டிஎம் நகர் மஸ்ஜிதே அல் அமிதியா பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு மஸ்ஜிதே சுல்தானியா பள்ளிவாசல், பெரியகடை மஸ்ஜிதே இஸ்லாமியா உள்ளிட்ட பல்வேறு பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் தொழுகை நடைபெற்ற பள்ளிவாசல் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழகம் 2ஆம் இடத்தையும் பெற்று கோப்பையை வென்றன. புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டி அரியூர் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பொறியியல் மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றன. லீக் முறையில் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களிலிருந்து 43 அணிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழக அணி 2ஆம் இடத்தையும் பிடித்து கோப்பையை வென்றன. மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு த்ரோபால் சம்மேளனம் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் ஏனாமில் நடைபெற்ற இப்தார் விருந்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் ரம்ஜான் பண்டிகையொட்டி புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் இப்தார் விருந்து நடைபெற்றது. இதில் ஜாமியா மசூதி, மஸ்ஜித் மசூதிகளில் நடந்த தொழுகைக்கு பிறகு இப்தார் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டன. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஜூன் மாதத்திற்குள் முஸ்லிம் சமுதாய மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என இப்தார் விருந்தில் மல்லாடி கிருஷ்ணராவ் உறுதியளித்தார். ஏனாம் கோபால் நகரில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த 30 நாட்களாக குப்பைகள் வாரப்படாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே கோபால் நகர் பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் நகராட்சி துணை தலைவர் பெண்டம் சூரிய பிரகாஷ் உட்பட அப்பகுதி மக்கள் கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். கோபால் நகரில் குப்பை கொட்டுவதற்கு யார் காரணம் என மக்களுக்கு தெரியும் என்றும் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோரிடம் பேசி விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என மல்லாடி கிருஷ்ணராவ் அப்பகுதி மக்களிடையே உறுதியளித்துள்ளார்.
புதுச்சேரி அருகே கார் மோதிய விபத்தில் ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்தது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் சென்டர் மீடியனில் செடிகள் நடப்பட்டு மொரட்டாண்டி டோல்கேட் நிர்வாகத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பணியில் ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கொந்தமூர் காலனி சேர்ந்த தொழிலாளி தெய்வநாயகம் நேற்று மதியம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த பொழுது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற சுசுகி கார் சென்டர் மீடியனில் மோதி தெய்வநாயகத்தின் மீது மோதியது. இதில் தெய்வநாயகம் சம்பவ இடத்திலேயே இருந்தார். இந்த விபத்தில் காரில் இருந்த ஏர் பலூன் விரிந்ததால் காரை ஓட்டிச் சென்ற புதுச்சேரி கவுண்டம்பாளையம் ரஃபிக் என்பவர் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். விபத்து குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மாணவனை ஏமாற்றி நூதன முறையில் விலை உயர்ந்த சைக்கிள் திருடிய வடநாட்டு பெண்ணை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நேற்று முன்தினம் அங்குள்ள ஒரு வீட்டிற்கு சென்று அவரது தாய் மருந்து வாங்க சைக்கிள் தரும்படி கேட்டுள்ளார். அப்பொழுது அங்கு வீட்டில் இருந்த 10ஆம் வகுப்பு மாணவர் சைக்கிளை அந்த பெண்ணிடம் தந்துள்ளார். சைக்கிளை எடுத்து சென்ற அந்த பெண் திரும்பி வரவில்லை. அந்த பெண் சைக்கிள் திருடி சென்றது தெரியவந்தது. மாணவரின் பெற்றோர் பெரியகடை போலீசில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். ஆய்வில் சைக்கிள் திருடியது வடநாட்டு பெண் சுஷ்மிதா என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் கோவிந்த சாலையில் இருந்த சுஷ்மிதாவை கைது செய்து அவரிடம் இருந்த சைக்கிளை பறிமுதல் செய்தனர். போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த புதுச்சேரி நபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.78 லட்சம் இழந்துள்ளார். புதுச்சேரி கோரிமேடு பகுதியை சேர்ந்தவர் புருஷோத்தமன். இவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை உண்மை என நம்பிய புருஷோத்தமன் பல்வேறு தவணைகளாக 2,78,346 ரூபாய் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை புருஷோத்தமன் தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல் காட்டுக்குப்பத்தை சேர்ந்த மணிஷ்குமார் 30,000 ரூபாயும், புதுச்சேரி பெத்திக்கானல் வீதியை சேர்ந்த நரேஷ் 4,800 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சையத் ஓமர் 6,300, லாஸ்பேட்டை சேர்ந்த சதீஷ்குமார் 1,900, அரியங்குப்பத்தை சேர்ந்த வெங்கடேசன் 14,800, புதுச்சேரி ஜான்சி நகரை சேர்ந்த சரவணன் 11,300, நெல்லித்தோப்பை சேர்ந்த மேரி ஜஸ்வின் 18,000 என மொத்தம் 8 நபர்கள் சைபர் மோசடி கும்பலிடம் 3,65,400 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற 5வது பட்டமளிப்பு விழாவில் 150 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் 5வது பட்டமளிப்பு விழா மற்றும் கல்லூரியின் 12வது ஆண்டு விழா மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் அலைடு சயின்ஸ் கல்லூரியின் 1வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் முருகேசன், துணை நிறுவனர் டாக்டர் சத்யவனி முருகேசன், ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் இயக்குனர் வெங்கட்ராம், கல்லூரியின் பதிவாளர் டாக்டர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு மருத்துவத்துறையின் ஓய்வு பெற்ற இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் பங்கேற்று 150 பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி ஆண்டு விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் டீன் டாக்டர் ராஜன், கல்லூரியின் தாளாளர் ஜாய்ஸ் வர்கீஸ் மற்றும் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயகௌரி சுபாஷ், அலைடு சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வேணு வேந்தண்டன் உள்ளிட்ட திரளான மாணவர்கள், கல்லூரியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதியதில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தினேஷ் ராஜா நண்பர்களான இவர்கள் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று காலை புதுச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பைக்கில் இருவரும் சென்னை சென்று கொண்டிருந்தனர். மரக்காணம் அருகே சென்றபொழுது எதிரே வந்த தமிழக அரசு சொகுசு பேருந்து பைக்கின் மீது மோதியதில் இருவரும் பைக்கில் இருந்து தூக்கி வீசப்பட்டனர். பின்னால் அமர்ந்திருந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த ராகவனை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்த தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் உலக மகளிர் நாள் விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் குழு ஒருங்கிணைத்த தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பாக உலக மகளிர் நாள் விழா வில்லியனூரில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் தனி உரிமை இயக்கத்தின் பொருளாளர் சௌத்ரி தலைமையேற்றார். தனி உரிமை இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயா வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் மல்லிகா சங்கரன், மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியை வில்லியனூர் தனி உரிமை இயக்கத்தின் தலைவர் திருவரசன், வில்லியனூர் கொம்யூன் தனி உரிமை இயக்கத்தின் செயலாளர் ஆற்றலரசு நெறியாள்கை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் உரிமை இயக்கத்தின் ஏராளமான நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் எக்ஸ்னோரோ இன்டர்நேஷனல் சார்பில் தொண்டமானத்தம் மாங்குளம் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு இப்பணிக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகிகளை எக்ஸ்னோரா குழுவினர் கௌரவித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் நாகத்தம்மன் ஆலயத்தின் அருகே உள்ள மாங்குளத்தை எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பில் தூர் வாருவதற்கு பணிகள் மேற்கொண்டு தூர்வாரும் பணியானது நடைபெற்று வருகின்றது. இந்த தூர்வாரும் பணிகளை சிறப்பாக செய்து வரும் எக்ஸ்னோரா நிர்வாகிகளை கௌரவிக்கும் வகையில் புதுச்சேரி எக்ஸ்னோரா மாநிலத்தை சேர்ந்த தசரதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை எக்ஸ்னோரா தலைமை அலுவலகத்திலிருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களான சுப்பிரமணியம், லதா வீரமணி ஆகியோரை மாநில தலைவர் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வரவேற்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து வருகை புரிந்த பிரான்ஸ் வாழ் வில்லியனூர் நண்பர்கள் வட்டத்தின் தலைவர் மதிவாணன் மற்றும் கிரீன் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அமைப்பை சேர்ந்த புருஷோத்தமன் மற்றும் புதுச்சேரி எக்ஸ்னோரா பொருளாளர் தனலட்சுமி, துணைத் தலைவர் ராமன், ரஜினி முருகன், திட்ட இயக்குனர் ஜெகன், மாங்குளம் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தர்பூசணியில் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதாக பரவி வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என விழுப்புரம் தோட்டக்கலை அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தோட்டக்கலை அதிகாரிகள் வானூர், ரங்கநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விளைவிக்கப்படும் தர்பூசணி தோட்டங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் தர்பூசணி உற்பத்தி குறித்து விவசாயிகளிடம் கலந்துரையாடினர். இது தொடர்பான செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், விழுப்புரம் மாவட்டத்தில் 3500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தர்பூசணி சாகுபடி செய்யப்படுகிறது. வானூர் வட்டார பகுதியில் சுமார் 300 ஹெக்டேரில் தர்பூசணி பயிரிடப்பட்டு 2வது அறுவடை நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவில் தர்பூசணி சாகுபடி செய்யும் பகுதியாக திண்டிவனம், மரக்காணம், வானூர், மயிலம், விக்கிரவாண்டி, முகையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. விவசாயிகள் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் ஒரு சில ரசாயனங்களை பயன்படுத்தி ஊசியின் மூலம் தர்பூசணியில் செலுத்துவதாக தற்பொழுது நிலவி வரும் தகவல் முற்றிலும் வதந்தி. இதனை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரம்ஜான் பண்டிகை புதுவை முழுவதும் இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். புதுச்சேரி அருகே கார் மோதிய விபத்தில் ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்தது சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மாணவனை ஏமாற்றி நூதன முறையில் விலை உயர்ந்த சைக்கிளை திருடி சென்ற வடநாட்டு பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மரக்காணம் அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதியதில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.